எங்கெல்லாம் வந்து வர்க்க ரீதியாக மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அப்போ யார் வர்க்க நலன் கொண்டு அதை அணுகுறாங்களோ அவங்க தான் அதுக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது. இதில் வந்து ஈரான் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டலாக ஈரான் வந்து 1 ஸ்டெப் அஹெட், பக்கத்தில் இருக்கிற நாடுகளை விட அவங்க 1 ஸ்டெப் அஹெட். அதனால் இஸ்ரேலை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எங்கே போய் நிற்பாங்க அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது அதுக்கான பலமும் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட நிறைய வெல்த் இருக்குது. அவங்களுடைய ஆயில் மட்டும் இல்லாமல் கனிம வளங்கள், அது மாதிரி ஈரானோட கான்ட்ரிபியூஷன் அந்த உலகத்துக்கு ரொம்ப அதிகம். அவங்க ப்ரொபகண்டாவில் ரொம்ப வீக்கு. நம்ம இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிற அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சதே பெர்ஷியன்ஸ் தான். யாருக்குமே தெரியல. அது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அதை அல்ஜிப்ராவோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி சொல்லுவாங்க. ஃபைண்ட் எக்ஸ்ன்ற கொஷின், நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இந்த ஸ்பீடில் இத்தனை கிலோமீட்டர் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு கண்டுபிடிச்சி இன்றைக்கி மேப் நமக்கு சொல்லுது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜிபிஎஸையும் யூஸ் பண்ணுற அல்காரிதம் அது அல்ஜிப்ரிக் அல்காரிதம், அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து வந்தது. ஆனால் இது பெர்ஷியா கொண்டு போய் சேர்க்கலை. ஆனால் இஸ்ரேல் யூஎஸ்பியை கண்டுபிடிச்சது, பென்ட்ரைவ். அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் தான் பென்ட்ரைவ் கண்டுபிடிச்சது. அப்போ இங்கே ப்ராபகண்டா ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை பண்ணாதனால ஈரானுடைய செயல்பாடுகள் தெரியல, ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஆனால் இப்போவுமே ஈரான் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் அவங்க வந்து மறைச்சே வச்சுருக்காங்க. தேவையான டைமில் வந்து அதை நம்ம வெளிப்படுத்தலாம். அது குறிப்பாக வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், அல்லது எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இல்லை, ஈரான் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் நேஷன் தான். டெத் ஃபார் அமெரிக்கான்னு பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசும்போது அதில் எதுவும் மறைச்சி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பப்ளிக் கிட்ட ஒப்பீனியனை கேதர் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப கிளியர் அஜெண்டா வச்சுருக்காங்க.